அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து 8ஆம் இடத்துல ராகு. பொதுவாக 12 லக்னத்துக்கும் ராகு வந்து 8ஆம் இடத்துல இயல்பாக உட்காந்துருக்கிறதே கூட தப்புங்க. பாவத்துவமாக இருந்தால் கடுமையான பலன்கள் இருக்கும். ராகு திசையில் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆயுள் குறைவு தாங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நம்மளுடைய ஆயுள் பலத்தை பொறுத்து அதை வந்து அந்த அளவுகளை வந்து குறைக்க தான் செய்யும். 8ஆம் இடத்துல பொதுவாக இயல்பாக ராகு இருந்தாலே தப்பு. பாவத்துவமாக இருந்தால் கடுமையான பலன்கள் 8ஆம் இட கெடு பலன்களான தீராத கடன், தீராத வியாதி, விபத்து, அசிங்கம், அவமானம், கண்டம், உயிரிழப்புகள் போன்றவற்றை வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 2 ஜாதகத்தை போட்டு ராகு 8ஆம் இடத்துல சுபத்துவமாக இருந்தால் என்ன மாதிரி பலன் நடக்கும், பாவத்துவமாக இருந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத நான் விளக்குறேன். இது வந்து மாடல் ஜாதகம் தாங்க, உண்மை ஜாதகங்கள் இல்லை, மாடல் ஜாதகம் தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சுபத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும் அந்த இதுக்கு பேரலாம். ஃபஸ்ட்டு சுபத்துவ ராகு மிதுன லக்னமாக போட்டிருக்கேன். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். லக்னத்தில் புதன் திக்பலமாகவும் ஆட்சியாகவும் சுக்கிரனோட இணைவில் லக்னாதிபதியும் சுபத்துவம். சுக்கிரன் வந்து லக்னத்திலே அமர்ந்திருக்கிறதுனால லக்னமும் சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவத்தை போட்டிருக்கேன். இந்த லக்னாதிபதி சுபத்துவத்தை ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் கடைசி சொல்லுவேன், உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல வந்து குரு உச்ச குருவை போட்டிருக்கேன், கேதுவோட இணைவில் போட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்னா ராகுக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கேன். ராகு சுபத்துவமாக இருக்கணும்ல. பொதுவாக ராகு நல்ல பலன்கள் செய்யணும்னா 3, 6, 10, 11 3, 11 நல்ல பலன்களையும் 6, 10 வந்து கட்டுக்குட்பட்ட பலன்களையும் வந்து அவர் செய்வார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதில் அமர்ந்திருக்கிற ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார். நீச்சனுடைய இணைவில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை செய்வார். உச்சனுடைய வீட்டில் இருக்கிற ராகு நல்ல பலன்களை செய்வார். தர்ம கர்மாதிபதிகள் தொடர்பை பெற்ற ராகு வந்து நல்ல பலன்களை செய்வார். இதுதான் இப்போ மகர ராகுவாக நான் போட்டிருக்கேன். உச்ச குருவுடைய தொடர்பில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். லக்னாதிபதி வலுத்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த ராகு தசை பூராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மாதிரி போட்டிருக்காங்க. சுக்கிர தசை ஒரு 8 வயசு வரைக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சூரிய தசை ஒரு 14 வயசு வரைக்கும், சந்திர தசை 24 வயசு வரைக்கும், செவ்வாய் தசை வந்து 31 வயசு வரைக்கும், 31 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும். ராகு கொடுக்குற பலன்களை பெற்றுக்கிற அளவுக்கு வந்து பருவத்தில் தசை நடக்கணுங்க. சின்ன வயசில் வந்த ராகு என்ன செய்யும், ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுப்பாரு, விளையாடுற பொம்மைகளை கலராக வாங்கி கொடுப்பாரு. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் வருதில்ல, அதை தான் கொடுப்பாரு. வயசான காலத்தில் ஒரு நிம்மதியான நிலைமையில் இருக்கிறது, இந்த பிஎஃப் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்க முடியுமா. நம்ம உழைக்கிற காலகட்டத்தில் தாங்க ராகு நல்ல பலன்களை செய்ய முடியும். இந்த ராகு என்ன பலன்களை செய்வார், என்ன இருந்தாலும் அவர் 8ஆம் வீட்டில் தான் இருக்கார். 8ஆம் இடத்து நல்பலன்களை தான் செய்வார். 2 ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால 9ஆம் ஆதிபத்தியத்தை வந்து ஒரு 30%, 8ஆம் ஆதிபத்தியத்தை வந்து ஒரு 70% வந்து செயல்படுத்துவார். வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். எல்லா விதத்துலையுமே வந்து இந்த ராகு வந்து பெருத கெடுதல்கள் செய்ய மாட்டார். உச்ச குருவுடைய தொடர்பில் இருக்கார், பார்வை மூலியமாக தொடர்பில் இருக்கார், உச்ச சனியுடைய வீட்டில் இருக்கிறாரு, மகர ராகுவாக இருக்கார். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடத்துல என்ன பலன்களை செய்வார், லக்னாதிபதி வலுவாக இருக்கிற காரணத்தினால அடுத்தவர் தனம், திடீர் அதிர்ஷ்டம், நகர்வதன் மூலியமாக முன்னேற்றம், சூதாட்ட பணம், பங்குச்சந்தை பணம், ஏமாற்று பணம், இந்த மாதிரி 8ஆம் இடத்து பலன்களை தான் அவர் செய்ய முடியும். ஒரு தொழில் பண்ணி நியாயமாக இருந்து சம்பாதிக்க முடியாதுங்க. அப்படி கொடுக்க மாட்டார் ராகு திசையில். நான் சொன்ன இந்த சீட்டிங் வழிகளில், அந்த வழிகளில் தான் வந்து இவர் வந்து பணம் கொடுக்க பார்ப்பார். இதுக்கு வந்து ஒரு 2 உதாரணம் சொல்கிறேன். எதுக்கு லக்னாதிபதியை ஸ்ட்ராங்காக போட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு நபருக்கு வந்து குழந்தை கிடையாதுங்க. பக்கத்து வீட்டில் வளர்ந்த ஒரு பையனை வந்து அவங்க குழந்தையாக பாவிச்சு அவங்களுடைய சொத்தை சென்னையில் வந்து ஒரு இடத்துல வந்து, நான் சொல்கிறதெல்லாம் வந்து 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்களும் பெருசாக கண்டுக்கிடலை. ஏன்னா அந்த நேரத்தில் இடத்தோட மதிப்பு இப்படி ஏறுன்னு யாருக்கும் தெரியலேங்கிறதுனால அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடல. சேரி மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சேரி மாதிரி அமைப்பில் வந்து குடிசை வீடுகளாக இருந்ததுனால அவங்களும் கண்டுக்கிடாமல் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பையனுக்கு அந்த சொத்து வந்து கிடச்சிடுச்சு. அதை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில அந்த பையனுக்கு லக்னாதிபதி வலுவாக இருந்த காரணத்தினால் அந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சென்னையில் உள்ள இடங்களோட மதிப்பு ஏற அவர் ஒன்றும் பெருசாலாம் சம்பாதிக்கலை. அந்த இடத்துல பாதி பில்டர் எடுத்துக்கிட்டு மீதி பாதியை வந்து இவங்களுக்கு கெட்டி கொடுப்பாங்க. சென்னையில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பாதி வந்து பில்டர் எடுத்துக்கிட்டு மீதியில் வந்து ஒரு 5-6 வீடு கட்டி ஒவ்வொரு வீடும் 15,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டு அந்த வாடகையை வாங்கி சாப்பிட்ற அமைப்பில் கொடுக்காரு. இதுதான் அடுத்தவர்கள் தனம். இவங்களுக்கு சம்பந்தம், ரத்த சம்பந்தம் கூட இல்லாத ஒரு நபர்கள் மூலியமாக அதிர்ஷ்டமாக கிடைச்சி அதை யூஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறதுக்கு லக்னாதிபதி வலுத்திருக்கணும். இப்படி இருக்கும் ஜாதகம். லக்னாதிபதி வலுவில்லை, ராகு சுபத்துவமாக இருக்கார். என்ன நடக்கும், கொடுப்பாருங்க. அதே மாதிரி கொடுப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இது நான் வந்து சிறு வயதுகளில் வந்து கண்ணாம்பூச்சி விளையாடும் போது எங்கள் நெருங்கிய உறவினர் ஒரு நபர்
அந்த நபர் வந்து லாட்ரி சீட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை தடை பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை அதுக்கு முன்னாடியே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அந்த பெட்டியை வந்து அந்த லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்த அந்த பெட்டியை தொழில் ஒழுங்காக நடக்காமலையோ இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தடை பண்ணதுனாலையோ தெரியல, ஆனால் அந்த பெட்டியை கொண்டு வந்து அவர் வீட்டில் போட்டிருந்தாரு. நாங்கள் சின்ன பசங்களாம் ஒளிஞ்சு விளையாடும் போது அந்த பெட்டிக்குள்ளே வந்து நான் ரொம்ப நாளாக கிடந்தது, அந்த பெட்டி மரப்பெட்டி ரொம்ப நாளாக கிடந்தது. நான் ஒரு நாள் ஒளிஞ்சு விளையாடும் போது அதுக்குள்ளே போகும்போது ரூபா நோட்டுகளாக இருக்குதுன்னு போய் நான் சொன்னேன். மறுபடியும் வந்து அவர் அதை எடுத்து பார்த்தாருங்க. ஆனால் அவருக்கு பிரயோஜனப்படலைங்க. ஏன்னா கரையான் வந்து ஃபுல் நோட்டையும் வந்து அரிச்சிடுச்சு. ஏதோ ஒரு சொற்ப தொகை மட்டும் அவருக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதுதான் லக்னாதிபதி வலுவில்லைனாலும் ராகு கொடுக்கறத உங்களால் அனுபவிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும். ராகு கொடுக்கறத அனுபவிக்கணும்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த 2 ஓமானத்தை நான் சொன்னேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 2வது கட்டம் வருது. ராகு பாவத்துவமாக இருந்தால் என்ன நடக்கும்? அதே மிதுன லக்னமாக தான் போட்டிருக்கேன், மகர ராகுவாக தான் போட்டிருக்கேன். ஆனால் இந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனியை நீச்சனாக போட்டிருக்கேன். ராகு நீச்சனுடைய இணைவிலையும் உச்சனுடைய வீட்டில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நீச்சனுடைய வீட்லையும் உச்சனுடைய இணைவிலையும் சனியுடைய 10ஆம் பார்வை செவ்வாயுடைய இணைவுன்னு சொல்லி கடுமையான பாவத்துவ அமைப்புகளை ராகுவை போட்டிருக்கேன். லக்னத்தில் அப்படியே சனியுடைய செவ்வாயுடைய ராகுவுடன் இணைந்து எரிச்சல் அடைந்த செவ்வாயுடைய பார்வையில் உள்ள சனி வந்து லக்னத்தை பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். லக்னாதிபதியும் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். லக்னாதிபதி நீச்சனுடைய இணைவிலையும் வீடு கொடுத்தவன் நீச்சனாக நான் வலுவிலையும் போட்டிருக்கேன். பரிவர்த்தனை வருதுங்க அப்படின்னா பரிவர்த்தனை வந்து அங்கே புதனுடைய சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் நல்லா இருக்கும். அப்படிதான ஒழிய புதனுக்கு நேரடியான வலுக்கள் வந்து கிடைச்சிருமா அப்படின்னா பாவத்துவம் தாங்க மேலோங்கி நிற்கும். பாவத்துவம் தான் வந்து மேலோங்கி நிற்கும். சுக்கிரனை வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா சுக்கிரனை குரு பார்க்குறது சுக்கிரனுடைய தசைக்கு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம ராகு தசைக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். லக்னாதிபதி வந்து அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமாக இல்லை. அவர் முதல்ல ஒரு பாவத்துவம், அதுக்கப்புறம் தான் பரிவர்த்தனை வலு, இப்படிலாம் வந்து நம்ம எடுத்துக்கிடணும். இந்த அடிப்படையில் லக்னாதிபதியை பாவத்துவமாக போட்டு 8ஆம் இடத்துல உள்ள ராகுவையும் கடுமையான பாவத்துவமாக போட்டு நீச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய இணைவில் போட்டிருக்கிற மாதிரி இந்த ராகு தசையும் அதே வயசுல வர்ற மாதிரியே நான் போட்டிருக்கேன். அதே வயசுல இந்த ராகு வரும்போது என்ன நடக்கும்னா உயிரிழப்புகள் நடக்குங்க. ஏன்னா ஆயுள் காரகனும் கெட்டிருக்காரு, 8ஆம் வீடு, 8ஆம் அதிபதி, லக்னாதிபதி எல்லாமே கெட்டிருக்கிறதுனால செவ்வாய் திசையில நடக்காதுங்களா அப்படின்னா செவ்வாய் திசையிலையும் வாய்ப்பு இருக்குதுங்க. நான் இப்போ ராகு தசை தான் ராகு தசை இந்த மாதிரி ஒரு நபருக்கு வரும்போது இருக்கிற சொத்து பத்துக்களெல்லாம் பிடுங்கிட்டு, இவருக்கெல்லாம் பெரிய சொத்து பத்துக்கெல்லாம் இருக்காது, லக்னமே வீக்கு, ஒருவேளை லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட இந்த மாதிரி ராகு தசை வரும்போது லக்னாதிபதி ஸ்ட்ராங் இல்லாதவங்களுக்கு உயிரிழப்புகள் தாங்க முடியாத துயரங்கள் இருக்கிற மாதிரி லக்னாதிபதி வலுத்த நபர்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ராகு ஆரம்பிச்சோடனே இருக்கிற சொத்து பொத்தெல்லாம் பறி போகும். ராகு 8ஆம் இடத்து கெடுபலங்களை கடுமையாக வந்து பண்ணுவாருங்க. விபத்து, எந்திரிக்க முடியாத நிலைமையில முடக்கி போடுறது, உயிரிழப்புகளை மட்டும் ஆயுள் பலத்தை பொறுத்து வந்து தடுப்பாரு. மற்றபடி கடனாலேயே வந்து சீரழிவு, அந்தஸ்து இழக்கிறது, கௌரவத்தை இழக்கிறது, இந்த மாதிரி 8ஆம் இடத்து கெடுபலங்களை செய்வார். வெளிநாடு, வெளிமாநிலம், இந்த மாதிரி தூர இடங்களில் போய் கஷ்டப்பட வச்சு அங்கேயே நிரந்தரமாக இருக்க முடியாமல், ஏன்னா 12ஆம் இடம் 8ஆம் இடம் சுபத்துவம் மறுபடி திரும்பி வர வைக்கிறது, இந்த மாதிரி கடுமையான பேயாட்டங்களை வந்து ஆடுவார். இதுதான் இந்த ராகு தசை வந்து 8ஆம் இடத்துல இருந்து நடந்தால் என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து 2 உதாரண ஜாதகத்தை வந்து இன்னைக்கு நான் போட்டு விளக்கியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக புரியும். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஓம் நமச்சிவாயா.